வணக்கம். நான் சோஃபியா. இன்னைக்கு ஒரு ஃப்ளேர் ஸ்கர்ட், அதாவது ஒரு கொடவட்டுக்கு நம்ம மேலே அந்த கர்வ் கொடுப்போம். அந்த மாதிரி கர்வ் கொடுக்கறதுக்கு எப்படி அந்த ஃபார்முலா வைஸ் பிரகாரம் நம்ம செய்யலாம். அதுவும் இப்படி போட்டுட்டு இப்படி போடுறது. இது ஒரு ஆஃப் சர்க்கிள். இந்த கொடவட்டு ஆஃப் சர்க்கிள். ஃபுல் சர்க்கிள்னு சொல்லல, இப்படி ஒரு ரவுண்ட் அப் பண்ணி இப்படி ஃபுல்லாகவே ரவுண்ட் ஸ்கர்ட் வரும். அப்போ 4 பக்கமே நம்மளுக்கு நல்ல ஃப்ளேட் வரும். இது 2 பக்கம் தான் ஃப்ளாட். இது ஆஃப் சர்க்கிள், இது ஃபுல் சர்க்கிள். இப்படி தான் இந்த கொடவட்டை நம்ம இது பண்ணுவோம். அப்போ இந்த ரேடியஸ் கண்டுபிடிக்க, இந்த கர்வ் வட்டம் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம ஃபார்முலா வைஸ் பிரகாரம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதுதான் நம்ம மேல் பாட்டு, அதாவது அந்த ரேடியஸ் ரவுண்ட் ஷேப் நம்ம ஃப்ளாட் வட்டையில் ஸ்கர்ட்டுக்கு மேலே டாப்போ அட்டாச் பண்ணுறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் வேஸ்ட் ரவுண்டு, இது நீங்கள் சீம் அலவுன்ஸ்க்கோக இந்த நடுவில் உள்ள வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளோன்னு எடுத்துக்கிறேங்க, இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோன்னு எடுத்துக்கிறேங்க. இப்போ இது ஒரு பாட்டுக்கு 10 இருக்குது, தையலுக்கு ஒரு இன்ச்சு விட்டுட்டு 10 நடுவில் இருக்குதுன்னா 4 பக்கத்துக்கு 40 வரும். சப்போஸ் இதில் 8 இருக்குதுன்னா 4 பக்கத்துக்கு 32 வரும். 12 இருக்குன்னா அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் 4ஆல். அதுதான் ஃபுல் சர்க்கம்ஃபரன்ஸு. அப்போ இப்போ 10 இருக்குதுன்னா ஃபுல் சர்க்கம்ஃபரன்ஸ் 40. அந்த 40 இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இது 6.24 ஃபார்முலா. இது என்னன்னா, இது ஸ்டாண்டர்டாக வச்சிருக்காங்க பைனும். அதாவது நம்ம மேக்ஸில் படிப்போம். இதோட வேல்யூ சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை அப்படிங்கிறது. இந்த பைங்கிற மதிப்பு தான் 6.24. இதுதான் ஃபுல் சர்க்கிளுக்கு வர்றது. ஆஃப் சர்க்கிள்னு சொல்லல, இதில் பாதி 3.12. இதை எடுத்தோம்னா நம்ம சரியாக கால்குலேட் பண்ணிடலாம். எங்களுக்கு தேவையான உயரம் மேலே இந்த கர்வ் கொடுக்கணும். இந்த கர்வை பற்றி தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, இப்போ 4 மடிச்சிட்டோம். இப்போ இந்த நான் சொன்ன ஆஃப் சர்க்கிள்ட ஃப்ளாடு இப்போ 40 சைஸ் இந்த இடத்துல வருது. ஒரு பக்கம் 10 வேணும் அப்படின்னா 40 நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 12.8. அப்போ இந்த டேப்பை மேலே இருந்து 12.8 எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறங்க. அப்படியே டேப்பை மேலேருந்து வச்சு அந்த 12.8 மார்க் பண்ணி கொடுத்துருங்க. அவ்வளோதான். 3.12, அதாவது 3.12ஆல் டிவைட் பண்ணிவிட்டு மேலேருந்து கார்னர்லேருந்து மார்க் பண்ணால் இந்த மாதிரி சர்க்கிள் கிடச்சிரும். இப்போ இது எவ்வளோ ஃப்ளேடாக இருக்குது நம்மளுக்கு, டபுள் ஃப்ளேடு முன்னுக்கும் பின்னுக்கும். இது நம்ம விரித்து வச்சோன்னு சொன்னால் இவ்வளோ தான் இருக்கும். நம்மளுக்கு இந்த இடத்துல ஜாயின் பண்ணணும். இந்த பக்கம், அதாவது இதை கட் பண்ணி விட்டா இப்படி தான் இருக்கும். ஒரே சைஸ் தான் ரெண்டுமே. ஆனால் இது பாருங்கள், அது எவ்வளோ விரிவு, இது எவ்வளோ விரிவு, இவ்வளோ தான் வரும். இப்படி தான் நீங்கள் ஃப்ளாடை கால்குலேட் பண்ணணும்.